கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நடுவில் நம்மளை சுற்றி 10 பேர் பயங்கர பராக்கிரமசாலியாக நம்மளை தாக்குவதற்கு ரெடியாக நிற்கிறாங்க. யார் அவங்க? அவங்க தான் நம்ம சத்துரு. நம்மளை தாக்குறதுக்கு ரெடியாக நிற்கிறாங்கல்ல, அப்போ அவங்க தான் நம்ம சத்துரு. சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். சத்துருக்கள் நம்மளை கஷ்டப்படுத்துகிறவங்க, சத்துருக்கள் நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கிறவங்க, நம்ம நிம்மதி இல்லாமல் வாழ நினைக்கிறவங்க. இந்த சத்துருக்கள் யார்? நோய் நம்முடைய சத்துரு. நோய் வந்துருச்சுன்னா அவங்க பார்த்துருக்கீங்களா? அப்படியே சோர்ந்து போய் படுத்திருப்பாங்க. ஐயோ, எப்போ இது சுகமாகும், எப்போ இது சரியாகும், கவலை, மன சோர்வு. இந்த நோய் நம்முடைய முதல் சத்துரு. இந்த நோய் என்னும் சத்துரு நம்மளை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் கர்த்தர் நம்மை கைதூக்கி விட வேண்டும் என்றால், கைதூக்கி விட்டார் நான் அவரை போற்றுவேன் என்று சங்கீதக்காரன் ரகசியமாய் ஒன்றை சொல்லிவிட்டு போகிறான். அவரை போற்ற வேண்டும், அவரை துதிக்க வேண்டும். நோயிலிருந்து விடுபடுவதற்கு இதுவும் ஒரு வழி. கர்த்தர் சொல்லிக் கொடுத்த ரகசியம். எப்பொழுதும் கர்த்தரை துதிக்க வேண்டும், துதித்து கொண்டே இருக்க வேண்டும். நோயிலிருந்து விடுபட வேண்டும், நோய் என்னும் சத்துருவிலிருந்து விடுபட வேண்டும். எப்பவும் துதிப்போமா? நோயிலிருந்து விடுதலை பெறுவோமா? மருந்து மாத்திரை அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் கர்த்தர் கைதூக்கி விட வேண்டும் என்றால் நாம் அவரை துதிக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.